முடிவான ரட்சிப்புக்குரியவர்களுக்கென்று அது அறிவிக்கப்பட்டது. அது என்னன்னைக்கு நினைத்திருக்கக்கூடிய இருக்காங்களே. நீ ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் வாசிங்களேன். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்னைக்கும் நிலைத்து இருக்கும். அந்த ரட்சிப்பு என்றென்னைக்கு நிலைத்திருக்க ரட்சிப்பு யாருக்கு தான்? மனவாட்டிக்கு தான். நான் முடிவான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஆத்ம ரட்சிப்பு. பழைய ஏற்பாடு காலம் யாருடைய ஆத்ம ரட்சிப்படுது? யாருமா இல்ல. அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசைக்கப்படுகிறது நிமித்தமாய் முடிவான காலத்தில் ஆத்தும ரட்சிப்பை அடைகின்றவரே மனவாட்டி அவர்கள் அணிந்து கொள்கிற அந்த சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் பாருங்களேன், அதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வசந்த வாசத்தும் நிறைவு செய்வோம். 110ஆம் சங்கீதம். My Jesus. 4ஆம் வசனம் வாசிங்களேன். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் முடிவான ரட்சிப்புக்குள்ளாக பிறக்கிறவர்கள் தான் யாவடைஞ்சாலும். 3ஆம் வசனம் வாசிங்களேன். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே என்னால் அருமை ரட்சகர் 7 வருட ஆட்சி, அன்னைக்கு 7 வருட ஆட்சி இறுதியிலே உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே என்ன பராக்கிரமம் செய்து முடிவு பெற்ற ஜெயம் பெற்ற நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் அப்படின்னா முற்றிலும் தங்களை ஜீவபலியாய் ரத்தாம்பர நூலை அணிந்து கொண்ட மனவாட்டி அவர்கள் நீல நிற நூல் என்ற ஏபோத் வஸ்திரம், அது அவர்கள் சீயோன் குமாரத்தியான தகுதி அடைந்தவர்கள். அவர்கள் வெள்ளை நிற நூல், அவர்கள் முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்கள். இப்படி 5 விதமான ஆவிக்குரிய அர்ப்பணிப்பை உடைய முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்ட அந்த வஸ்திரத்தை தான் வெளிப்பட 19:7 வாசிக்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு கலியுற கடவோம். ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்து மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் ஆயத்தம் பண்ணுவதற்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஏபோத் வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமான மெல்லி வஸ்திரம் தரித்துக் கொள்ள அவளுக்கு அது கொடுக்க அளிக்கப்பட்டது. அவர் கொடுக்கணும். அவர் அதை கொடுக்கத்தான் அவர் பாடகனாய் பெத்லகேமிலே அவர் பிரதான ஆசாரியனாய் அவர் பூர்ண பரிசுத்தனாய் அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் பிறந்தார். அந்த பிறப்புக்கு உரியவர்களான ஏபோத் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள், நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள், அதை அணிந்து கொண்ட அழகை உடையவர்கள் தான் தன் புருஷனுக்கான அழகை உடையவர்கள், தன் புருஷனுக்கேற்ற அலங்கரிக்கப்பட்டவள், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டவள். அவர்களையே சேர்த்து கொள்ள இந்த முடிவான ரட்சிப்பு என்ற இந்த 5 விதமான ஏபோத் வஸ்திரத்தை அணிந்து கொண்ட அவர்களே மனவாட்டி என்று ஆவியானவரால் சாட்சி கொடுக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட மணவாளன் புறப்பட்டு வருகிறார். அனுமதி போல் புறப்பட்டு வருகிறார். அதே வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு இருக்கிற இந்த மணவாட்டியானவனும் அதே வஸ்திரத்தை அணிந்து கொண்டபடியால் அவரும் அருணோதயம் இவளும் அருணோதயம். இப்பொழுது அருணோதயமும் ஒன்றாய் சந்தித்து நித்திய ஜீவ வாழ்க்கை அடைந்து கொள்ள இரக்கம் பெறுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி எல்லா ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு ரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்குள் பிறக்க அர்ப்பணிப்போம். அவர் அருளப்பட்ட முடிவான ரட்சிப்பு என்ற ஏபோத் வஸ்திரத்தை தரித்து மனவாட்டியாய் ஆயத்தமாகி மரிக்காத மறு
கிரீடத்தை அணிந்து நித்தியமாய் தேவன் வாழ கர்த்தர் அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஹalleluya.